டைம் பார்த்திங்கன்னா 7:15 ஆயிடுச்சுங்க. ஏன்னா இந்த டைம்லலாம் அவங்க சாப்பிட்றணும். ஏன்னா வேன் வந்து பார்த்திங்கன்னா 7:40 45க்கெல்லாம் வேன் வந்துடுங்க. ஏன்னா ஸ்டாப்பில் ஏறுறதே பார்த்திங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டுங்க. இவங்க ஏறினதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக பின்னாடி எல்லாம் தோட்டத்துக்குள்ளே போய் வளைச்சி எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்கூலில் இது சில்வர் தான் மட்டும்தான் கொண்டு போகணும், பிளாஸ்டிக் கொண்டு போகக்கூடாதுங்க. ஒரு ஆள் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்குதுங்க, ஒரு ஆள் பார்த்திங்கன்னா முன்னாடியே போயிடுச்சுங்க. இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு துணையாக 3 ஆள் முன்னாடி வந்துடுங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், போயிட்டுருக்குறாங்க பாருங்க. வேன் வருதோ இல்லையோங்க, வேனுக்கு முன்னாடி இவங்க தான் போய் அங்கே நிற்பாங்க ஸ்டாப்பில். நான் போனால் மட்டும் இவங்க 3 பேரும் முன்னாடி வந்துடுவாங்க. கரெக்டாக நாங்கள் கீழே போக வேனும் வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி மோடமாக தான் இருந்தது நேற்று. பாருங்க இப்படி தான் இருந்தது. கரெக்டாக வேனும் வந்துருச்சுங்க. பாருங்கள் ஒருத்தருமே இல்லைங்க, காலி வண்டிங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு போகிறதுங்க. இவங்க போனதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தர் வருவாங்க. அப்புறம் இவங்களை தாட்டி விட்டு பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் வந்து வேலை இருந்ததுங்க. கொஞ்சம் மழை பெஞ்சதுனால அடியீர இருக்குது, உப்பு வச்சு விட்டுலாம் அப்படின்ட்டு இப்போ ஆளுக வர சொல்லியிருந்தேங்க. அப்புறம் ஆளுக வந்து பார்த்திங்கன்னா பறிச்சு வச்சு விட்டுலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பறிச்சிட்டு இருந்தாங்க, உப்பு ஒரு பக்கம் கலக்கிட்டு இருந்தாங்க. அது பறித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா உப்பும் வச்சு விட்டோம். இந்த வாழை வந்து பார்த்திங்கன்னா தனியாக போட்டிருந்த செவ்வாழைங்க. வெங்காயத்துக்குள்ளே போட்டிருந்த வாழை தான் முளைச்சி வந்தது சரியாக வந்துச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா அது மழை இல்லாததுனால அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு ஓட்டி விட்டேன் அப்படிங்க. அங்கலாப்பா இருக்குது. ஏன்னா எல்லாமே ஓட்டும் போது எவ்வளோ கஷ்டமானு தெரியுங்க. அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா அது தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வரனால வாடகை வச்சு கட்டையும் ரேட் வச்சுங்க. செவ்வாழை கட்டையெல்லாம் நேந்திரையாக இருந்தால் நம்மளே தோண்டி போட்டுக்கலாம். ஆனால் செவ்வாழை கட்டையெல்லாம் இங்கே அதிகமாக கிடைக்கிறதே இல்லைங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் வச்சு விட்டாங்க. வாழை பார்த்திங்கன்னா இது தனியாக போட்டதுனால அப்போவே பெட் கட்டி விட்டதுனால நல்லா வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய கட்டை நேந்திரங்கட்டை முளைச்சிருந்துச்சுங்க. நம்ம நேந்திரவே போட்டிருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுங்க. ஏன்னா அது இது ஒரே டைம் தான். அடிக்கட்டை பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னு அது எப்படி இருக்குதுன்னு. டைமெல்லாம் ஒரே டைம் தான். இது 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அது 3 மாதம் ஆயிடுச்சுங்க. தெரியாத எல்லாமே எப்பவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பாய்.